الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد, அன்புக்குரிய சகோதரர்களே, சென்ற பாடத்தில் நாங்கள் ஷாபான் மாதத்தில் நோன்பு நோற்பதற்குரிய அல்லது ஷாபான் மாதத்தினுடைய சிறப்புகளை பார்த்தோம். இந்த பாடத்திலே நாங்கள் ஷாபான் நடுப்பகுதிக்கு பிறகு நோன்பு நோக்கலாமா நோக்கக்கூடாதா என்கக்கூடிய விடயத்தை பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். இது சம்பந்தமாக அறிஞர்களிடத்திலே பல கருத்து முரண்பாடுகள் வேறுபாடுகள் உள்ளது. சில அறிஞர்கள், குறிப்பாக ஷாவி மதுஹபைச் சேர்ந்த அதிகமான அறிஞர்கள் ஷாபானுடைய நடுப்பகுதிக்கு பிறகு நோன்பு நோக்க முடியாது, தடை என்று சொல்கிறார்கள். அதற்கு ஆதாரமாக அவர்கள் எடுத்துக்கொள்வது அபூ தாவூத் திருமிதியிலே வரக்கூடிய ஹதீஸ். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், இதன் தஸஃப ஷஅபானு ஃபலா தஸூமு, ஷாபானுடைய நடுப்பகுதி வந்துவிட்டால் நீங்கள் அதிலே நோன்பு நோக்காதீர்கள். அதே போன்று திருமதியிலே வரக்கூடிய ரிவாயத் அறிவிக்கிறார், இதா பகிய நிஸ்ஃபுன் மின் ஷஅபான ஃபலா தஸூமு, அதாவது ஷாபானுடைய மாதம் நடுப்பகுதி அல்லது அரைவாசி எஞ்சிவிட்டால் அதிலே நீங்கள் நோன்பு நோக்காதீர்கள் என்ற ஹதீஸாகும். இந்த ஹதீஸை ஆதாரமாக வைத்து ஷாபானுடைய நடுப்பகுதிக்கு பிறகு நோன்பு நோக்க தடை என்று சொல்கிறார்கள். இதற்கு மாற்றமாக பல அறிஞர்கள், குறிப்பாக ஹம்பலி மதுஹபைச் சேர்ந்தவர்கள், இன்னும் பல அறிஞர்கள் ஷாபானுடைய நடுப்பகுதிக்கு பிறகு நோன்பு நோக்கலாம் என்று சொல்கிறார்கள். அவர்கள் இந்த ஷாபானுக்கு பிறகு ஷாபானுடைய நடுப்பகுதிக்கு பிறகு நோன்பு நோக்க முடியாது என்ற ஹதீஸை பலவீனப்படுத்துகிறார்கள். அதிலே சொல்லுகிறார்கள், இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடியவர் அலா இப்னு அப்துர் ரஹ்மான். அவர் அவருடைய தந்தையாகிய அப்துர் ரஹ்மானிடத்தில் வந்து அறிவிக்கிறார். இது அவர் மாத்திரம்தான் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார், வேறு யாரும் படியான ஹதீஸை அறிவித்ததாக வரவில்லை என்று சொல்லுகிறார்கள். அதன் மூலமாக இந்த ஹதீஸை பலவீனமான ஹதீஸ் என்று சொல்லுகிறார்கள். இதனை குறிப்பாக இமாம் அஹ்மத், யஹ்யா பின் மயீன், அப்துர் ரஹ்மான் அல் மஹ்தி, அதே போல இமாம் அல் பைஹக்கி போன்றவர்கள் இந்த ஹதீஸை பலவீனப்படுத்துகிறார்கள். இதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய இன்னும் ஒரு முக்கிய ஆதாரம், இந்த அலா இப்னு அப்துர் ரஹ்மான் என்பவர் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸை விட மிகவும் பலமான ஹதீஸ் வந்திருக்கிறது. இதற்கு மாற்றமாக, அதாவது நீங்கள் ஷாபானுடைய நடுப்பகுதி வந்தால் நீங்கள் நோன்பு நோக்க வேண்டாம் என்று அலா இப்னு அப்துர் ரஹ்மான் அறிவிக்கிறாரே, அந்த ஹதீஸுக்கு மாற்றமான ஒரு பலமான ஹதீஸ் என்ன செய்திருக்கிறது, வந்திருக்கிறது. அதுவும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். அது என்ன ஹதீஸ் என்று சொன்னால், லா யதகத்தமன்ன அஹதுக்கும் ரமதான பிஸௌமி யௌமின் அவ் யௌமைனி இல்லா அன் யகூன ரஜுலுன் கான யஸூமு ஸௌமஹு ஃபல்யஸும் ஸாலிகல் யௌம். அதாவது நீங்கள் ரமலான் வருவதற்கு முதல் ரமலான் என்று கருதி ஒரு நாளைக்கோ அல்லது 2 நாளைக்கோ நோன்பு நோக்காதீர்கள். அதாவது ரமலான் வருவதற்கு முதல் நீங்கள் 1 நாள் 2 நாள் முந்தி நோன்பு நோக்காதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த ஹதீஸை வைத்து சொல்லுகிறார்கள் என்றால், ரமலானுக்கு 2 நாளைக்கு முதல் தான் நோன்பு நோற்பது தடையாகும். அதாவது ஷாபானுடைய மாதம் 29 அல்லது 30,
இப்போ இவ்வாறான 2 நாளிலே தான் நோன்பு நோற்பதற்கு தடை வந்திருக்கிறது. எனவே ஒருவர் ஷாபான் மாதம் முதல் பிறை ஒன்றிலிருந்து அவர் 29 வரைக்கும் நோன்பு நோக்கலாம் என்று சொல்கிறது. இதனால் ஷாபானுடைய மாதம் நடுப்பகுதிக்கு பிறகு நோன்பு நோற்பது தடை இல்லை என்று சொல்கிறார்கள். எனவே இந்த ஹதீஸ் பலமான ஹதீஸ். அலா இப்னு அப்துர் ரஹ்மான் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் இந்த பலமான ஹதீஸுக்கு மாற்றமாக இருப்பதனால் அந்த அலா இப்னு அப்துர் ரஹ்மான் அறிவிக்கக்கூடிய நீங்கள் ஷாபானுடைய மாதம் நடுப்பகுதிக்கு பிறகு நோன்பு நோக்க கூடாது என்று வரக்கூடிய ஹதீஸ் பலகீனமானது என்று பைஹகி, இமாம் அஹ்மத், யஹ்யா பின் மயீன் போன்றவர்கள் சொல்லுகிறார்கள். இன்னும் சில அறிஞர்கள், குறிப்பாக இப்னு ஹஜர் போன்ற அறிஞர்கள், இந்த ஹதீஸுக்கு மத்தியிலே முரண்பாடு கிடையாது, இந்த 2 ஹதீஸும் பலமான ஹதீஸ் தான். அதாவது நீங்கள் ஷாபான் நடுப்பகுதிக்கு பிறகு நோன்பு நோக்க வேண்டாம் என்று சொல்லக்கூடிய ஹதீஸும், நீங்கள் ஷாபான் 29 வரைக்கும் நோன்பு நோக்க முடியும் என்று வரக்கூடிய ஹதீஸும் பலமான ஹதீஸ் தான். இந்த 2 ஹதீஸுக்கு மத்தியிலே முரண்பாடாக எங்களுக்கு தோன்றுகிறது. அந்த முரண்பாடு கிடையாது. அந்த ஹதீஸ் 2க்கும் மத்தியிலே நாங்கள் உடன்பாடு காண முடியும் என்று சொல்கிறார். எவ்வாறு என்று சொன்னால், ஷாபானுடைய நடுப்பகுதிக்கு பிறகு வந்திருக்கக்கூடிய அந்த தடையானது எல்லோருக்குமான தடை கிடையாது. புதிதாக, அதாவது ஷாபானுக்கு முதல் அல்லது ஷாபான் நடுப்பகுதிக்கு முதல் நோன்பு நோக்காமல் யார் ஷாபானுடைய நடுப்பகுதிக்கு பிறகு புதிதாக நோன்பு நோக்க ஆரம்பிக்கிறாரோ அவருக்குத்தான் அது தடை. மாறாக ஷாபான் நடுப்பகுதிக்கு முதல் நோன்பு நோக்கக்கூடியவராக அல்லது வலிமையாக திங்கள் வியாழன் நோன்பு நோக்கக்கூடியவராக இருந்தால் அவருக்கு அது தடை கிடையாது. புதிதாக யார் அந்த ஷாபானுடைய நடுப்பகுதிக்கு பிறகு நோன்பு நோக்க ஆரம்பிக்கிறாரோ அவருக்குத்தான் தடை. ஏனென்றால் அவர் அந்த நடுப்பகுதிக்கு பிறகு நோன்பு நோக்குகின்ற பொழுது சில நேரம் அவர் பலகீனம் அடைந்து ரமலானுடைய நோன்பை நோக்க முடியாதவராக அவர் ஆகிவிடலாம் என்பதற்காக வேண்டித்தான் அந்த தடையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விதித்தார்கள். எனவே இந்த 2 ஹதீஸுக்கு மத்தியிலும் எந்த முரண்பாடு கிடையாது என்று இப்னு ஹஜர் போன்ற அறிஞர்கள் சொல்கிறார்கள். எனவேதான் இந்த கருத்தில் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லக்கூடிய 2 ஹதீஸையும் முரண்பாடு இல்லாமல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ரீதியில் சொல்லக்கூடிய அந்த கருத்து சிறந்த கருத்தாக இருக்கிறது. எனவே ஷாபானுடைய நடுப்பகுதிக்கு பிறகு புதிதாக ஒருவர் நோன்பு நோற்பதை தவிர்ந்து கொள்வது சிறந்ததாகும். அவர் ஷாபானுடைய நடுப்பகுதிக்கு முதல் நோன்பு நோக்கக்கூடியவராக இருந்தால் அவர் ஷாபானுடைய மாதம் 30 வரைக்கும் அவர் என்ன செய்யலாம், நோன்பு நோக்கலாம். ஆனால் நாங்கள் முந்தி பார்த்த ஹதீஸ் ஷாபானுடைய 29 அல்லது 30 நோன்பு நோக்க தடை வந்திருக்கிறது தானே. அந்த தடை யாருக்கு என்று சொன்னால், அது ஷாபானுடைய மாதம் 29 அல்லது 30 புதிதாக நோன்பு நோக்க ஆரம்பிக்கக்கூடியவருக்கும், அல்லது ரமலான் மாதம் வரலாம் அல்லது ரமலானுடைய பிறை கண்டிருக்கலாம் என்று பேணுதலுக்காக வேண்டி ஷாபானுடைய மாதம் 29, 30 நோன்பு நோக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் இந்த தடையாகும். மற்றும்படி வலிமையாக ஒருவர் நோன்பு நோக்கக்கூடியவராக இருக்கிறார். உதாரணமாக
வியாழன் திங்கள் வியாழன் நோன்பு நோக்கக்கூடியவராக இருக்கிறார், அல்லது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு நோக்கக்கூடியவராக இருக்கிறார். எனவே அவருக்கு 29 ஷாபான் 29 அல்லது 30 அவருக்கு வியாழன் வந்துவிட்டது. இப்பொழுது அவர் பிடிக்கலாமா, பிடிக்க முடியாதா? பிடிக்கலாம். ஏன்? அவர் வளமையாக அதை செய்யக்கூடியாமல், எனவே அவர் புதிதாக நோன்பு நோக்கக்கூடியவராக இல்லை, அல்லது ரமலானை எதிர்பார்த்து நோன்பு நோக்கக்கூடியவராக இல்லை. எனவே இப்படி வளமையாக நோன்பு நோக்கக்கூடியவர்களுக்கு அது தடை கிடையாது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவேதான் அதே போன்றுதான் கலா செய்யக்கூடிய நோன்புகள், அதாவது சென்ற ரமலானிலே பிடிக்க முடியாமல் தப்பிப்போன நோன்புகள், அதிலும் குறிப்பாக பெண்கள் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த மாதாந்த உதயம் காரணமாக பிடிக்க முடியாமல் போன நோன்புகளை அவங்க என்ன செய்யலாம்? ஷாபானில் கலா செய்யலாம். அவங்களுக்கு அதாவது ஷாபானுடைய நடுப்பகுதிக்கு பிறகும் அவங்க என்ன செய்யலாம்? கலா செய்யலாம். ஏன்? அவங்களுக்கு அது கடமையான நோன்பு. அதே போன்று 29, 30 அப்படியான நாட்களிலும் அவங்க என்ன செய்யலாம்? கலா செய்து கொள்ள முடியும். எப்படியோ அவங்க அந்த கல்லாவுடைய நோன்பை ஷாபான் முடிவதற்கு முதல் அவங்க கலா செய்வது அவங்களுக்கு கட்டாயமாகும். எனவே தான் இதுதான் அந்த ஷாபானுக்கு பிறகு, அதாவது ஷாபான் நடுப்பகுதிக்கு பிறகு நோன்பு நோட்கொள்ளாமா இல்லையா என்ற அந்த மசாலாவுடைய விளக்கம். அலம் ஸல்லல்லாஹு வஸல்லம்.